ஓம் சாந்தி 16-3-2025 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு டேட் 5-3-2004 மதுபன். பலவீனமான சமஸ்காரங்களை அழித்துவிட்டு உண்மையான ஹோலி கொண்டாடுங்கள். அப்போதுதான் உலகம் மாறும். இன்று பாப்தாதா தனது நாலாபுறமும் உள்ள ராஜா குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த பரமாத்மாவின் அன்பு கோடியில் ஒரு சில சிரேஷ்டமான ஆத்மாக்களாகிய உங்களுக்குத்தான் கிடைக்கிறது. ஒவ்வொரு குழந்தையிடமும் பாபா 3 ராஜ்ய சிம்மாசனத்தை பார்க்கின்றார். இந்த 3 சிம்மாசனமும் முழு கல்பத்திலும் சங்கம யுகத்தில் மட்டுமே குழந்தைகளுக்கு கிடைக்கின்றது. அந்த 3 சிம்மாசனமும் உங்களிடம் தென்படுகிறதா? ஒன்று புருவ மத்தி என்ற ஆசனம். அங்குதான் ஆத்மா மின்னிக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது பரமாத்மாவின் உள்ளம் என்ற சிம்மாசனம், தில் தக்து நஷீன். மூன்றாவது வருங்கால உலகத்தின் ராஜ்ய சிம்மாசனம். தந்தையின் உள்ளம் என்னும் ஆசனத்தை அடைந்து விட்டதால் நீங்கள் அனைவரையும் விட பாக்கியசாலி ஆகியுள்ளீர்கள். தந்தையின் இதயம் என்னும் ஆசனம் மிக உயர்ந்த அதிர்ஷ்டசாலி குழந்தைகளான உங்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. நாளைய உலக ராஜ்ய சிம்மாசனம் கிடைத்தே தீரும். ஆனால் அதிகாரியாவது யார்? இன்றைக்கு சுய ராஜ்ய அதிகாரிகளே அவ்வாறு ஆவார்கள். சுய ராஜ்யம் இல்லை என்றால் உலக ராஜ்யமும் இல்லை. ஏனெனில் இன்றைய சுய ராஜ்ய அதிகாரத்தினால்தான் நாளைய உலக ராஜ்யம் கிடைக்கின்றது. உலகை ராஜ்யம் செய்வதற்கான சமஸ்காரம் அனைத்தும் இப்பொழுதுதான் உருவாகிறது. ஒவ்வொருவரும் தன்னை எப்போதும் சுயராஜ்ய அதிகாரியாக அனுபவம் செய்கிறீர்களா? நாளைய ராஜ்யத்தின் மகிமை என்ன தெரியுமா? ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம், சட்டம், ஒழுங்கு, சுகம், சாந்தி, செல்வ வளம் அனைத்தும் நிரம்ப பெற்ற ராஜ்யம் உங்கள் நினைவுக்கு வருகிறதா? எத்தனை முறை இந்த சுய ராஜ்யம் மற்றும் உலக ராஜ்யத்தை ஆட்சி செய்துள்ளீர்கள்? நினைவுள்ளதா? நேற்று ராஜ்யம் செய்தீர்கள், நாளை ராஜ்யம் செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு தெளிவாக தெரிகிறதா? இப்போது யாரொருவர் எப்பொழுதுமே சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பாரோ அவருக்குத்தான் இந்த நினைவு தெளிவாக இருக்கும். எப்போதுமா அல்லது அவ்வப்போது மட்டுமா? இந்த சின்னஞ்சிறிய ஒரு பிறவியிலேயே எப்போதும் சுயராஜ்ய அதிகாரியாக இல்லை என்றால் பிறகு 21 பிறவிக்கு எப்போதுமே சுயராஜ்யம் எப்படி கிடைக்கும்? 21 பிறவிக்கு ராஜ்ய அதிகாரி ஆக வேண்டுமா அல்லது அவ்வப்போது மட்டும் ஆக வேண்டுமா? நல்லது. 21 பிறவியும் ராஜ்ய அதிகாரி ஆவீர்களா? ராஜ்ய அதிகாரி என்றால் ராயல் குடும்பத்திலும் ராஜ்ய அதிகாரி. ராயல் குடும்பத்திலும் ராஜ்ய அதிகாரி அரியாசனத்தில் சிலர்தான் அமருவார்கள். ஆனால் அங்கு அரியாசனத்தின் அதிகாரிக்கு சுயமரியாதை எவ்வளவு உள்ளதோ அதே அளவுக்கு ராயல் குடும்பத்தினருக்கும் மரியாதை இருக்கும். அவர்களையும் ராஜ்ய அதிகாரி என்றே அழைப்பார்கள். ஆனால் கணக்கு இன்றைய தொடர்பில் உள்ளது. இங்கே அவ்வப்போது என்றால் அங்கேயும் அவ்வப்போதுதான் கிடைக்கும். இங்கு எப்போதும் என்றால் அங்கேயும் எப்போதும் கிடைக்கும். பாப்தாதாவிடமிருந்து முழுமையான அதிகாரம் பெறுவது என்றால் நிகழ்காலம் மற்றும் வருங்காலமும் முழுமையான 21 பிறவிக்கு ராஜ்ய அதிகாரி ஆவதாகும். முழு அதிகாரம் பெற வேண்டுமல்லவா? முழுவதும் ஒரு பிறவியும் குறைந்து விடக்கூடாது. ஆக என்ன செய்ய வேண்டும்? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சம்பூர்ண அதிகாரியாக ஆக்குகின்றார். ஆவோமா மாட்டோமா என்ற கேள்வி உள்ளதா? அவ்வப்போது கேள்வி எழுகிறதா? ஆவோமா இல்லையா என்று தெரியவில்லையே. ஆகியே தீர வேண்டும்.
உறுதியாகவா? நல்லது. நீங்கள் அனைவரும் 108 மணிகளில் வருவீர்களா அல்லது? நல்லது. 16,000 என்பது நன்றாக இல்லைதானே? 16,000ல் செல்வீர்களா? செல்ல மாட்டீர்கள் அல்லவா? இது உறுதியாக நிச்சயிக்கப்பட்டது. அதை பற்றிய கவலையே இல்லை என்ற அனுபவம் ஆகிறதா? நான் ஆகவில்லை என்றால் வேறு யார் ஆவார்கள் என்ற பெருமை உள்ளதா? நீங்கள் இல்லாமல் வேறு யாரேனும் ஆவார்களா? நீங்கள்தான் ஆவீர்கள். சொல்லுங்கள். பாப்தாதா இவ்வாறு ஒவ்வொரு குழந்தையின் நம்பிக்கையையும் பார்த்து பலியாகின்றார். ஆஹா ஆஹா, ஒவ்வொரு குழந்தையும் ஆஹா ஆஹாதானே. பாப்தாதாவிற்கு இரட்டை அயல்நாட்டினர் மீது விசேஷமான பெருமிதம் உள்ளது. ஏன்? பாரதவாசிகளோ பாபாவை பாரதத்தில் அழைத்துள்ளார்கள். ஆனால் இரட்டை அயல்நாட்டினர் மீது பெருமிதம் உள்ளது. ஏனென்றால் இவர்கள் பாப்தாதாவை தமது உண்மையான அன்பில் கட்டி போட்டு விட்டார்கள். பெரும்பான்மையாக உண்மையானவர்களே. சிலர் மறைக்கவும் செய்கின்றனர். பெரும்பாலானவர்கள் தனது பலவீனத்தை உண்மையாக பாபாவுக்கு முன்னால் வைக்கிறார்கள். இதுவே தந்தைக்கு மிகவும் பெரியதாக தெரிகின்றது. எனவே பக்தியிலும் செய்கிறார்கள். உண்மையே கடவுள் என்று சொல்கிறார்கள். அனைத்தையும் விட பிரியமான விஷயம் உண்மையாகும். உண்மை உள்ள இதயத்தில் தூய்மையும் உள்ளது. சுத்தம், அதாவது தெளிவும் உள்ளது. எனவே பாப்தாதாவை இரட்டை அயல்நாட்டவரின் உண்மையான அன்பு கயிறு கவர்ந்து இழுக்கின்றது. சிலரிடம் கலப்படம் உள்ளது. ஆனால் இரட்டை அயல்நாட்டவர் தனது உண்மை எனும் சிறப்பம்சத்தை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. சத்தியம் என்ற சக்தி ஒரு லிஃப்டை போல வேலை பண்ணுகிறது. உண்மை அனைவருக்கும் பிடித்தமானதே. உண்மையானவர்களுக்கு தந்தையை நினைவு செய்வது சுலபமாகிறது. ஏன்? பாபாவும் சத்தியமானவர். அந்த சத்தியமானவரின் நினைவு சத்தியமானவர்களுக்கு சுலபமாக வருகிறது, கடினமல்ல. ஒருவேளை இப்போதும் கடினமாக இருக்கிறதென்றால் சூட்சுமமான எண்ணத்திலோ கனவிலோ ஏதோ உண்மை குறைவு என்பதாகும். எங்கு உண்மையோ அங்கு பாபா என்று நினைத்த மாத்திரமே தலைவர் ஆஜராகி விடுகின்றார். எனவே பாப்தாதாவிற்கு உண்மை மிகவும் பிரியமானதாக உள்ளது. பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் சைகை தருகின்றார். 21 பிறவிக்கு நீங்கள் முழு ஆஸ்தி பெற வேண்டும் என்றால் தனது சுயராஜ்யத்தை சோதனை செய்யுங்கள். இப்போது சுயராஜ்ய அதிகாரியாகுங்கள். எந்த அளவு ஆவீர்களோ அந்த அளவு அதிகாரம் பெறுவீர்கள். சோதனை செய்யுங்கள். ஒரு ராஜ்யம் என்று பாடப்பட்டுள்ளது. ஒரே ராஜ்யம் இருக்கும், இரண்டல்ல. நிகழ்காலத்தில் சுயராஜ்ய மனோநிலையில் எப்போதுமே ஒரே ராஜ்யம் உள்ளதா? சுய ராஜ்யமா? அவ்வப்போது அடிமையின் ராஜ்யமா? எப்போதாவது மாயை வந்து ராஜ்யம் செய்யுமேயானால் அதை அடிமை ராஜ்யம் என்பீர்களா, சுயராஜ்யம் என்பீர்களா? சில சமயம் மாயையின் ராஜ்யம், சில சமயம் சுயராஜ்யமா? அப்படி என்றால் முழுமையான ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. கிடைத்து விடவில்லை, கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதனால் சதா ஒரே ராஜ்யமாக உள்ளதா என்பதை சோதித்து பாருங்கள். ஒரே தர்மம். தர்மம் என்பது தாரணையாகும். முக்கியமான தாரணை எது? தூய்மை. ஆக ஒரு தர்மம், நினைவிலும் கனவிலும் தூய்மை உள்ளதா? மாறாக நினைவிலும் கனவிலும் தூய்மை இல்லை என்றால் நிழலே ஆனாலும் என்ன சொல்வது? ஒரு தர்மமா? முழுமையான தூய்மையா? இதை சோதித்து பாருங்கள். நேரம் மிகவும் வேகமாக செல்கிறது. நேரம் வேகமாக செல்லும் போது நீங்கள் மெதுவாக இருந்தால் தக்க சமயத்தில் சென்று அடைய முடியாதல்லவா? எனவே மீண்டும் மீண்டும் சோதனை செய்யுங்கள். ஒரே ராஜ்யம் உள்ளதா? ஒரே தர்மம் உள்ளதா? சட்டம் ஒழுங்கு உள்ளதா? மாயை தன்னுடைய கட்டளையை பிறப்பிக்கிறதா? பரமாத்மாவின் குழந்தைகள் ஸ்ரீமத்தின் சட்டம் ஒழுங்கின் வழிப்படி நடப்பவர்கள், மாயையின் வழியில் அல்ல. சோதனை செய்யுங்கள்.
நாளைய சமஸ்காரம் இப்பொழுதே தென்பட வேண்டும். ஏனென்றால் இப்போதே சமஸ்காரம் நிரம்ப வேண்டும். அங்கு அல்ல, இங்கேயே நிரம்ப வேண்டும். அங்கே சுகம் உள்ளதா, சாந்தி உள்ளதா, செல்வம் உள்ளதா? இப்போதைய சாதனங்களின் ஆதாரத்தில் சுகம் இல்லை அல்லவா? அத்தீந்திரிய சுகம் உள்ளதா? அத்தீந்திரிய சுகம் சாதனங்களின் ஆதாரம் அல்ல. இடைவிடாத அமைதி உள்ளதா? ஏனெனில் சத்யுக ராஜ்யத்தின் மகிமை என்ன? நிலையான உறுதியான அமைதி. முழுமைத்தன்மை உள்ளதா? குணம், சக்திகள், ஞானம் என்ற செல்வம் இருப்பதன் அடையாளம் என்ன? ஒருவேளை செல்வத்தில் முழுமை இல்லை என்றால் அதன் அடையாளம் என்ன? அனைத்து பிராப்திகளுக்கும் ஆதாரம் திருப்தியாகும். திருப்தியின்மை பிராப்தியின்மையின் சாதனம். அதனால் சோதனை செய்யுங்கள். சிறப்பு இயல்பு ஒன்று கூட குறையக்கூடாது. முழு உலகமும் உங்களுடைய இன்றைய சமஸ்காரத்தினால் உருவாகிறது. இன்றைய சமஸ்காரம்தான் நாளைய உலகமாகும். நீங்கள் அனைவரும் உலகை மாற்றுபவர்கள் அல்லவா? உலகை மாற்றுவதற்கு முன்னால் தன்னை மாற்றுபவர்கள். இந்த அனைத்து சமஸ்காரமும் தன்னுள் உள்ளதா என்று சோதித்து பாருங்கள். இதை கொண்டே நான் 108 மணிமாலையில் வருவேனா, பின்னால் வருவேனா என்று புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு நிலை கண்ணாடியாகும். இந்த நிலை கண்ணாடியில் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் பாருங்கள். பார்க்க முடிகிறதா? இப்போது ஹோலி கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஹோலியின் பொருளை வர்ணித்திருக்கின்றீர்களா? இன்று பாப்தாதா குறிப்பாக இரட்டை அயல்நாட்டவருக்கு கூறுகின்றார். மதுபன் நிவாசிகளும் இருக்கிறார்கள். யாராக இருந்தாலும் அவரவர் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் நேரில் அமர்ந்திருந்தாலும் பாப்தாதா அனைவரிடமும் ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார். தைரியம் இருக்கிறது என்றால் பாப்தாதா அது என்னவென்று கூறுவார். கை உயர்த்துவது மிகவும் எளிது என்றாலும் மனமெனும் கையை உயர்த்த வேண்டும். இன்று கை மட்டுமல்ல, மனமெனும் கையையும் உயர்த்த வேண்டும். இரட்டை அயல் நாட்டினர் எங்கே அருகே அமர்ந்திருக்கிறீர்கள்? நெருக்கமானவருடன் மனதின் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுவார்கள். பெரும்பாலும் அனைவருக்கும் பாப்தாதாவுடனும் சேவை மீதும் மிகுதியான அன்பு இருப்பதாகவே தென்படுகிறது. தந்தையின் அன்பில்லாமல் இருக்க முடியாது, சேவை இல்லாமலும் இருக்க முடியாது. இதுவே பெரும்பான்மையானவர்களின் சான்றிதழாகும். சரிதானே? நாலாபுறமும் பாபா பார்க்கின்றார். ஆனால் வந்துவிட்டது. பெரும்பாலானவர்களிடம் இருந்து இந்த வார்த்தை தான் வெளிவருகிறது. ஏதேனும் பழைய வேண்டாத சமஸ்காரம் விரும்பாத பொழுதும் இன்று வரையிலும் கவர்ந்திழுக்கிறது. ஹோலி கொண்டாட வந்துள்ளீர்கள். அதன் அர்த்தம் முடிந்தது, முடிந்துவிட்டது, முற்றுப்புள்ளி. முடிந்தது, நடந்துவிட்டது. எந்த ஒரு சமஸ்காரமும் 50%, 10% எதுவாக இருந்தாலும் இன்று குறைந்தபட்சம் 5% ஆயினும் அந்த சமஸ்காரத்தை எரித்து விடுங்கள். ஹோலி நல்ல நாளில் ஒன்று எரிப்பார்கள், மற்றொன்று வண்ணத்தை பூசுவார்கள். இருவிதமாக ஹோலி நடைபெறுகிறது. ஹோலி என்றால் அதன் அர்த்தமே முடிந்து விட்டது என்பதாகும். முடிந்தது முடிந்தே விட்டது. பாப்தாதா விரும்புகின்றார், அப்படி எந்த ஒரு சமஸ்காரம் மாறாத பலவீனமாக உள்ளதோ அதனை எரித்து விடுங்கள். எரிப்பதையும் சம்ஹாரம் செய்வது என்பார்கள். மனிதர்கள் இறந்துவிட்டால் அவர்களை சம்ஹாரம் செய்து விடுகிறார்கள். பாபா சொல்கின்றார், நான் விரும்பாத பொழுதும் அந்த சமஸ்காரம் வந்து விடுகிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். என்ன செய்வது என்று சிந்திக்கிறீர்களா? நல்லது, தவறுதலாக அது வந்து விடுகிறது. ஆக ஒருவரிடம் கொடுத்த பொருட்கள் தவறுதலாக தன்னிடமே வந்து சேர்ந்து விட்டால் என்ன செய்வீர்கள்? பத்திரமாக எடுத்து அலமாரியில் வைப்பீர்களா? மீறி தந்தாலும் தன் மனதில் வைக்காதீர்கள். மனதில் தந்தை அமர்ந்துள்ளார். பாபாவுடன் அந்த சமஸ்காரமும் இணைந்திருந்தால் நன்றாக இருக்குமா? இருக்காது தானே. ஒருவேளை தவறுதலாக வந்துவிட்டாலும்
மனதார சொல்லுங்கள், பாபா பாபா பாபா. அவ்வளவேதான். பிறகு முற்றுப்புள்ளி விழுந்துவிடும். மனமுவந்து கூறினால், மற்றபடி தேவைக்காக நினைவு செய்தால், பாபா எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால், தன்னிடமே வைத்துக்கொண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால், எப்படி அதை எடுத்துக்கொள்வது? உங்களுடைய பொருளை எப்படி எடுப்பது? முதலில் அந்த பொருளை நீங்கள் தன்னுடையது என்று நினைக்காதீர்கள். அப்பொழுதுதான் தந்தை எடுத்துக்கொள்வார். பிறரது பொருளை எடுத்துக்கொள்ளுவார்களா? என்ன செய்வார்கள்? ஹோலி கொண்டாடுவீர்களா? நடந்தது நடந்துவிட்டது. நல்லது. உறுதியான எண்ணம் வைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். நீங்கள் அடிக்கடி நீக்கினால் நீங்கிவிடும். உள்ளே வைத்து கொள்ளாதீர்கள். என்ன செய்வது, எப்படி செய்வது, நீங்குவதில்லையே, இப்படி சொல்லாதீர்கள். நீங்கியே ஆக வேண்டும். இயற்கையும் அட்வான்ஸ் பார்ட்டியினரும் பாப்தாதாவிடம் எதுவரை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பரந்தாமத்தின் கதவை எப்போது திறப்பீர்கள் என்று பிரம்மா பாபாவும் கேட்கின்றார். உடன் செல்ல வேண்டும் அல்லவா? பின்தங்கி இருந்து விடுவதில்லையே. சேர்ந்தே அந்த கதவை திறப்போம். சாவி பிரம்மா பாபாவிடமே இருந்தாலும் அவருடன் நாம் இருப்போம் அல்லவா? இப்போது இந்த மாற்றத்தை செய்யுங்கள். கொண்டு வந்தே தீருவோம் என்பதோடு மட்டுமல்ல, எனது பொருளே அல்ல, பிறருடையது, ராவணனுடைய பொருளை ஏன் வைத்திருக்க வேண்டும்? நீங்களே பார்க்கின்றீர்கள். உங்களுடைய மகிமை என்னவென்றால் கருணை உள்ளவர் என்பதாகும். நீங்கள் கருணை உள்ளம் கொண்ட தேவி தேவதைகள் அல்லவா? இரக்கம் வரவில்லையா? தன்னுடைய சகோதர சகோதரிகள் இவ்வளவு துக்கத்தில் உள்ளார்கள். அவர்களுடைய துக்கத்தை பார்த்து இரக்கம் வரவில்லையா? இரக்கம் வருகிறதா? சமஸ்காரத்தை மாற்றினால்தான் உலகம் மாறும். சமஸ்காரம் மாறாத வரையில் உலகம் மாறாது. என்ன செய்வீர்கள்? இன்று மகிழ்ச்சியான செய்தியை சொல்கிறேன். அனைவரும் திருஷ்டி பெற்றுக் கொள்ளுங்கள். நல்ல விஷயம்தானே? பாப்தாதா குழந்தைகளுக்கு கீழ்ப்படிபவர். ஆனால் என்று கேட்டதுமே அனைவரும் சிரிக்கிறீர்கள். திருஷ்டி குறித்து சொல்லப்படுகிறது. திருஷ்டியினால் சிருஷ்டி மாறுகிறது. ஆகவே இன்றைய திருஷ்டியினால் சிருஷ்டி மாறியே தீர வேண்டும். ஏனெனில் பரிபூரணம் கிடைத்த பிராப்திகள் அனைத்தும் நீண்ட கால பயிற்சி செய்ய வேண்டும். சமயத்தில் செய்து விடலாம் என்று இருந்து விடக்கூடாது. நீண்ட கால ராஜ்ய பாக்கியம் வேண்டும் என்றால் பரிபூரணத்தன்மையும் நீண்ட காலம் இருக்க வேண்டும். நல்லது. நாலாபுரத்திலும் உள்ள 3 சிம்மாசனத்தை பெற்றுள்ள விசேஷமான ஆத்மாக்களுக்கு, சதா சுயராஜ்ய அதிகாரி விசேஷ ஆத்மாக்களுக்கு, சதா இரக்க மனமுள்ள ஆத்மாக்களுக்கு, சுகம் சாந்தியின் துளிகளை தரும் மகாதானி ஆத்மாக்களுக்கு, சதா உறுதித்தன்மையுடன் வெற்றியை அனுபவம் செய்யும் தந்தைக்கு சமமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம்: எண்ணம் மற்றும் சொல்லில் விஸ்தாரத்தை சாரத்தில் கொண்டு வரும் உள்நோக்கு முகமானவர் ஆகுக. விளக்கம்: வீண் எண்ணங்களின் விஸ்தாரத்தை உள்ளடக்கி சாரத்தில் நிலை பெறுவது. அவ்வாறே வார்த்தையிலும் வீணானதை நல்லவையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் சாரத்தில் கொண்டு வர வேண்டும். இதுவே உள்நோக்கு முக நிலை ஆகும். இத்தகைய உள்நோக்கு முகமான குழந்தைகள்தான் அமைதி சக்தியின் மூலமாக அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சரியான இலக்கை காண்பிக்க முடியும். இந்த அமைதி சக்தி அநேக விதமான ஆன்மீக வண்ண ஜாலங்களை காண்பிக்கும். அமைதி சக்தியினால் ஒவ்வொரு ஆத்மாவின் மனதின் சப்தமும் எதிரில் இருந்து பேசுபவரின் குரல் போல மிகவும் தெளிவாக கேட்கும். ஸ்லோகன்: சுபாவம், சமஸ்காரம், சம்பந்தம் மற்றும் தொடர்பில் லேசாக இருப்பதுதான் ஃபரிஷ்தா ஆவதாகும். நல்லது. அவ்யக்த சமிக்ஞை: சத்தியத்தையும் பண்பாட்டையும் தனது கலாச்சாரமாக்கிக் கொள்ளுங்கள்.
உண்மையான உள்ளம் உடையவர்கள்தான் சத்தியமான குழந்தைகள் ஆவார்கள். சத்தியம் என்ற உயர்ந்த தன்மையின் மூலம் ஒரு நொடியில் புள்ளி ஆகி புள்ளியான தந்தையை நீங்கள் நினைவு செய்ய முடியும். உண்மையான உள்ளம் உடையவர்கள் உண்மையான தந்தைக்கு பிரியமானவராக ஆனதால் தந்தையின் விசேஷமான ஆசிகளின் பிராப்தியினால் நேரத்திற்கேற்ப யுக்தியுக்தாக யதார்த்தமாக இயல்பாகவே செயல்படுவார்கள். ஏனென்றால் புத்திவானுக்கெல்லாம் புத்திவானாக இருக்கின்ற தந்தையின் புத்தியையே அவர்கள் குளிரச் செய்தவராகிவிடுவார்கள். நல்லது. ஓம் சாந்தி.